சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து பெண் தூய்மை பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். விடிய விடிய பெய்த மழையால் கண்ணகி நகர் பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம். கடந்த சில தினங்களாகவே தொடர் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருந்தது. அந்த நிலையிலே நேற்று சென்னை முதல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டும். அதே போன்று சென்னையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கனமழையானது பெய்து வந்தது. அந்த நிலையில் இன்று சென்னை பகுதியில் கனமழையானது பெய்த நிலையில் சாலையில் தேங்கிய மழை நீரால் ஒரு பெண்மணி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சமாக்கம், பனையூர், கானத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் கனமழையும், அதே போன்று OMR சாலையில் தரமணி, கந்தன்சாவடி, பெருங்குடி, துறைப்பாக்கம், ஒக்கின் துறைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், சம்மஞ்சேரி, நாவலூர் போன்ற பகுதிகளிலும் மற்றும் பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி உட்பட பல்வேறு பகுதியில் கனமழையானது தற்போது வரை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெருவில் இன்று அதிகாலை பணிக்கு செல்வதற்காக தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் நடந்து சென்ற போது சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் கால் வைத்த போது எதிர்பாராமல் மின்சாரமானது தாக்கி அங்கே விழுந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் இது குறித்து மின் வாரியத்தில் தகவல் எடுத்து மின் இணைப்பை துண்டித்து ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முற்பட்ட போது அவர் இறந்திருப்பது என்று தெரிய வந்தது. உடனே கண்ணகி நகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து எப்படி மின்சாரம் தாக்கப்பட்டது என்று குறித்து விசாரணையும் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்மழையின் காரணமாக ஒரு பெண்மணி உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.